அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைக்கு நாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள். மலைகள் இல்லை, காடுகள் இல்லை, வானம் கூட உருவாக்கப்படாத ஒரு காலம். எதுவும் இல்லாத அந்த அமைதியில் அல்லாஹ் தமது இச்சையால் பிரபஞ்சத்தின் முதல் ஒளியை படைத்தார். அந்த ஒளியிலிருந்து நட்சத்திரங்கள் பிறந்தன, வானங்கள் அமைந்தன, பூமியின் அடித்தளம் உருவானது. இவ்வாறு காலத்தின் தொடக்கத்தில் அல்லாஹ் படைத்த உலகின் முதல் அத்தியாயம் ஆரம்பமானது. அல்லாஹ் பூமியின் பல நிறங்களான மண்ணுகளை சேர்த்து ஒரு விசேஷமான வடிவை உருவாக்கினார். அந்த வடிவம் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவம். மண்ணு உலர்ந்து ஒளி வெளியிடும் ஒரு உருவமாக மாறியது. இது சாதாரண உருவமல்ல. அல்லாஹ் உலகத்திற்கு மிக பெரும் அருளாக வரும் மனிதனின் ஆரம்ப படைப்பு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தை முடித்த பின் அதற்குள் தமது ஆவியை ஊதினார். அந்த நிமிடம் முடங்கியிருந்த உருவம் உயிர் பெற்றது. கண்கள் மெதுவாக திறந்து உலகத்தின் ஒளியை முதல் முறையாக கண்டது. இவ்வாறு மனித இனத்தின் முதல் உயிர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கருணையால் படைக்கப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிர் பெற்றதும் அல்லாஹ் மலக்குகளிடம் கூறினார், நான் படைத்த ஆதத்துக்கு நீங்கள் அனைவரும் சஜ்தா செய்யுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப ஆயிரக்கணக்கான மலக்குகள் ஒரே நேரத்தில் சஜ்தா செய்தனர். அவர்களின் சஜ்தா அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணிவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயர்ந்த நிலைக்கும் ஒன்றாக இருந்தது. அனைத்து மலக்குகளும் சஜ்தா செய்தபோது இப்லீஸ் மட்டும் தலை நிமிர்ந்தபடி நிற்கின்றான். அல்லாஹ் அவனை கேட்டார், நான் உத்தரவு செய்த போதும் ஏன் நீ சஜ்தா செய்யவில்லை? அகங்காரத்தால் நிரம்பிய இப்லீஸ் சொன்னான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவன் மண்ணால் படைக்கப்பட்டவன். நான் அவனை விட சிறந்தவன். அந்த பெருமை அவனை அல்லாஹ்வின் கருணையிலிருந்து தள்ளியது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகான ஜன்னத்தில் குடியமர்த்தினார். அங்கே முடிவில்லா அமைதியும் எப்போதும் பசுமையாயிருக்கும் தோட்டங்களும் நதி போல ஓடும் நன்மைகளும் இருந்தன. அல்லாஹ் அவரிடம் கூறினார், ஜன்னத்தின் எல்லா நன்மைகளையும் அனுபவி, ஆனால் அந்த ஒரு மரத்துக்கு அருகே போகாதே. அந்த ஒரு கட்டளை ஆதமிற்கு சோதனையும் அவரது அறிவின் பரிசோதனையும் ஆகியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜன்னத்தில் வாழ்ந்தாலும் அவர் தனிமையில் இருந்தார். அல்லாஹ் தனது கருணையால் ஆதத்தின் எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். ஆதம் விழித்தபோது அவரின் அருகில் ஒரு அழகான அமைதியான உருவத்தை பார்த்தார். அல்லாஹ் கூறினார், இவள் உனக்கான துணை, உனக்கு அமைதியும் ஆதரவுமானவர். அவ்வாறு மனித இனத்தின் முதல் குடும்பம் ஜன்னத்தில் ஆரம்பமானது. இப்லீஸ் தனது அகங்காரத்தால் ஆதம் மற்றும் ஹவ்வாவை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் ஜன்னத்தில் நுழைந்து அவர்களை தவறாக வழிநடத்த திட்டமிட்டான். இப்லீஸ் மெதுவாக அவர்களிடம் வந்து சொன்னான், இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் நித்தியமாக வாழ்வீர்கள், மலக்குகளை விட உயர்ந்த நிலை அடைவீர்கள். அவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் பொய்ச் சூழ்ச்சிகளே. இப்லீஸின் பொய் வார்த்தைகளால் ஹவ்வா மரத்தின் பழத்தை தொட்டாள். ஆதமும் இரக்கம் கொண்டு அவளோடு சேர்ந்து பழத்தை சாப்பிட்டான். அந்த நேரம் ஜன்னத்தில் அமைதி மாறி புதிய உணர்வுகள் எழுந்தன. ஆதம் மற்றும் ஹவ்வா தங்கள் தவறுகளை உணர்ந்து, யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருளும் என உண்மையாக துவா செய்தனர். அவர்களின் மனம் சோகத்திலும் நம்பிக்கையிலும் நிறைந்தது. அல்லாஹ் கருணை மிகுந்தவன். ஆதமும் ஹவ்வாவும் கேட்ட துவாவை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்களின் மனம் லேசானது. இறைவன் மன்னிப்பு அளவில்லாதது. புதிய வாழ்க்கையை தொடங்கும் விதமாக அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வாவையும் பூமிக்கு அனுப்பினார். இங்கேயே மனித இனத்தின் நீண்ட பயணம் ஆரம்பமானது. பூமியின் மரங்கள், மலைகள், நதிகள் அனைத்தையும் கண்ட ஆதமும் ஹவ்வாவும் ஆச்சரியப்பட்டனர். புதிய உலகில் மனித வாழ்வு துவங்கியது. அல்லாஹ் அவர்களுக்கு அறிவும் திறமையும் கற்றுக் கொடுத்தான். பூமியில் ஆதம் மற்றும் ஹவ்வா தங்கள் முதல் இல்லத்தை உருவாக்கினர். இயற்கையுடன் அமைதியாக இணைந்து அவர்கள் வாழ்க்கையை அமைத்தனர். அவர்கள் மரங்களையும் விலங்குகளையும் மலைகளையும் ஆராய்ந்தனர். அல்லாஹ்வின் படைப்பை கண்டு அவர்களின் மனம் நன்றியால் நிரம்பியது. அவர்கள் உழைத்து உணவு பெற்றனர். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நினைந்து தொழுகை செய்தனர். மனிதன் உழைப்பும் தியானமும் சேர்ந்து வாழத் துவங்கினான். அல்லாஹ்வின் அனுமதியால் மலக்குகள் ஒளியின் வடிவில் வழிகாட்டினர். அவர்கள் நடக்க வேண்டிய நேர்மையான பாதை இன்னும் தெளிவானது. பூமியில் முதல் முறையாக ஆதமும் ஹவ்வாவும் கைகளை உயர்த்தி துவா செய்தனர். ஆதம் தனது குழந்தைகளுக்கு அறிவையும் நல்லொழுக்கத்தையும் அல்லாஹ்வின் கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்தார். நல்ல மனிதர்களாக வளர்த்தார். ஆதத்தின் குழந்தைகள் ஒன்று சேர்ந்து சிறிய குடியிருப்பு அமைத்தனர். இதுவே மனித சமூகத்தின் முதல் தொடக்கம். ஆதம் வாழ்க்கை முழுவதும் பொறுமையும் நன்றியும் கற்றுக் கொடுத்தார்.
சோதனைகளில் கூட அவர் அல்லாஹ்வை நினைந்து உறுதியாய் இருந்தார். ஆதம் அலைஹிசலாம் அவர்களின் இறுதி நேரம் நெருங்கியது. குடும்பம் சுற்றியிருந்தது. அவர் அமைதியாக அல்லாஹ்வை நினைத்து உலகை விடுத்தார். ஆதம் மறைந்த பின்னும் ஹவ்வா தன்னம்பிக்கையுடன் குழந்தைகளை கவனித்தார். பொறுமையும் நம்பிக்கையும் அவர் வாழ்வின் தூண்கள். ஆதமும் ஹவ்வாவும் மனித இனத்தின் முதல் பெற்றோர். உலகம் முழுவதும் வாழும் நாம் அனைவரும் அவர்களின் குழந்தைகள். அவர்களின் கதை அல்லாஹ்வின் அளவற்ற கருணையை நினைவூட்டுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.